ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு டிம்ஸ் ஃபார்ம் ஆபினால் ஆட போகிறோம். இந்த கேமுக்குள்ளே போகலாம். டும்கு டக்கு டும்கு டக்கு டும்கு 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 டக்கு. இந்த ஆவி எப்படி இருக்குன்னே தெரில, ஆனாலும் நம்ம விளையாட போகிறோம். ஹலோ கைஸ், ஹலோ காய்ஸ், எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தொட்டு ஆனில் வச்சுருங்க. டிம் பிரிசனர் ஃபார்மரும் போட்டாங்க, பிரிசனர் போட்டாங்க. இருக்குது இல்லை நான் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ், எங்கள் அண்ணனும் வரேன்னு சொல்கிறோம். இவ்வளோ நேரமாக கேட்டப்போ வரமாட்டான். நான் அப்படியே இன்னும் இது இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொன்னோடனே வருவான். வாங்க, அவனுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். ஜாயின் ஆகிட்டான். பிக் தமிழன். தமிழன், அவன் பிக் தமிழன். ஃபஸ்ட்டு தமிழன் தான் வச்சுருந்தேன், பேர் மாற்றிட்டேன். வாங்க, இந்த இருக்கும். நான் மொட்டை மாடியில் மேலே ஏறி இருக்கேன், பெட்டு மேலே. வா, ரேஸ் மாதிரியா போவோம். நீ தான் பின்னாடி இருந்து போட்டிருக்க. என்ன இது ஏற முடியுது? நகரே அரியல பின்னாடியா? செத்துட்டியா? எங்க இருக்க? செக் பாயிண்ட் என்னமாச்சும் இருக்கா? எங்க இருந்தாரு? ஃபர்ஸ்ட்ல இருந்தா எங்க இருந்தாரு? எங்க இருந்தா? ஆன் பண்ணியாச்சா? ஓகே, இந்த சைடு ஆன் பண்ணு. ஆன் பண்ணியாச்சு. ஏற்கனவே ஒர்க் ஆன் பண்ண போதுமா? ஓய் ஓய் ஓய், உனக்கு பின்னாடி தான் இருக்கேன். பிக் தமிழன், பிக் தமிழன். உனக்கு முன்னாடி போயிட்டேன். ஒர்க்க பண்ணால் போதும் போல. ஓய் ஓய், செத்துட்டாயா? வெயிட் பண்ணுவா இல்லை போவா? போகிறேன். இந்த செக் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கான்னு பார்ப்போம். டக்கு 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 டக்குட்டா. என்ன இது? வாங்க கஷ், நம்ம அண்ணனுக்காண்டி வெயிட் பண்ணுவோம். அண்ணே அப்படியே போய் என்ன பண்ணுறாங்க பார்த்துருவோம். அவ்வளோ ஏ வாடா. 1 minute AFK மட்டும் போட்டுட்டு வர முடியுதா? இது பாட்டு வேணும்னா அதில் உள்ள வைக்கிறேன். என்ன சாரி கைஸ், தெரியாமல் நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் இதை பார்ட் 1 பார்ட் 2 டக்கு டக்குன்னு போட்டுறேன். இந்த கேப்பில் எங்கள் அண்ணன் என்னை முண்டிட்டு போயிட்டான். ஓய், ஒரு ஈட்டி வச்சு துரத்துறோம். ஈட்டியில் லேக் ஆகுது. என்ன இது லேக் ஆகுது? பாருங்க கைஸ், எப்படி லேக் ஆகுதுன்ட்டு. லேகுன்னா லேக், அப்படி ஒரு லேக். இது மாதிரி ஒரு லேகை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டீங்க கைஸ். பார்த்துருந்தாலும் வெளியே போயிடுவீங்க கைஸ். அளவு கடுப்பாக வரும்.
எங்கே இருந்தார் எப்போடா இன்னும் கிட்ட கிட்ட செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. நல்ல பையங்களா இருப்பாங்க போல. வா அவன் என்ன பண்ணுறான்? ரிச்சுவலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ வேற இங்கே பாரு. நான் வெயிட் பண்ணுறேன் வா. இதில் உள்ளே தோத்துறியான் முடிச்சு தரேன். ஒரு இதாக இருக்கு. ரெக்கார்டிங்கில் இருக்கா? ஆமாம் ரெக்கார்டிங்கில் தான் இருக்கு. சரி நில்லு அங்கே. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டியா? அந்த லெவலில் முடிச்சுட்டியா? கூட இன்னும் பார்த்து என்ன செய்யணும்? துரத்துவோம், நம்மளை அடிப்பான். ஏய் குச்சிடா, இன்னும் ஸ்பியர்னு சொல்லிச்சுன்னா சொல்கிறான். துரத்தாதே இனி துரத்தாதே, துரத்தவே துரத்தாதே குரலு. என்கிட்ட பேசுகிறான். ஹலோ காய்ஸ், எப்படியோ ஹோட்டல்லேருந்து தப்பிச்சு வந்துட்டோம். இப்படியே தப்பிச்சு போயிட்டே இருக்கணும். ஓ ஈஸியாக இருக்கு. இங்கிட்டு போனால் அவ்வளோதான் முடிச்சிட்டோம். அடுத்து என்னது? என்ன இது ரெட் கலர் என்னமோ இருக்கு, பட்டன் மாதிரி இருக்கு. ரீஸ்பான் லேடா அவன்கிட்டே இருப்போம். ஓய் நான் பண்ணிட்டேன். நீ இதை ஃபாலோ பண்ண. ஏன் மேலே நடந்து வா. எனக்கு தெரியல என்னவோ இது. அது அப்படி கிடையாது. அதை சொல்லு. ஒரு இதே எடுத்து இப்படி போகணும். போட்டிருக்கேன் நானும் அப்படி தான் போட்டிருக்கேன். நான் அப்படி போடமா என்ன நினச்சிருந்தோமா? செத்து போயிட்டேன். இப்படி வச்சுக்கிட்டு இப்படி ட்ராப் கட்ட வந்துச்சு. முன்னாடி போகிறது வேறு யாரும் இல்லை, எங்கள் அண்ணன் பிக் தமிழன். த பிக் தமிழன். அவன் எல்லா கேம்லும் ப்ரோடியூஸ். சீக்கிரம் வாடா. இப்போ நான் வந்துட்டேன். மண்வெட்டி என்ன கோலா இது? கருவு கலரில் இருக்கு. நம்ம இங்கிட்டு போனோம், இங்கிட்டு போகணுமா? என்ன ஒரு லேக் ஆகிட்டே இருக்கும். சேர்த்துட்டியாடா தாஸ் வந்து எங்கே போனாரா? இங்கே நானா வா வெயிட் பண்ணுறேன் உனக்காண்டு. போய் போய் இது லேக் ஆகுது. இன்னும் எனக்கு ஒரே கவலையாக இருக்கு. முடிஞ்சால் அதையும் சேர்த்து போட்டுருங்க எடிட் பண்ணி. முடியலைன்னா இதில் பார்ட் 1 பார்ட் 2 போட்டுறேன். எலும்பு கொடுறா. முடிச்சிட்டியா? வெயிட் பண்ணு. எலும்பு கொடுங்க. இந்த இது நம்ம சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம் இந்த எங்கள் அண்ணன் வர வரைக்கும். ஓடு மேலே ஏறி வளைஞ்சிருக்கோம். அவன் வந்தோடனே கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போம். கடைசியில் வந்து செக் பாயிண்ட் பதில் அங்கே கீழே குடிச்சிட்டேன். அவனுக்கு கண்டு வெயிட் பண்ணுவோம். சொல்லிட்டு கூட முடிச்சு தருவேன். பக்கத்து பக்கத்து இங்கே பற்றி இதை தான் அவனுக்கு அது ஒரு காலை இல்லை. அது அப்படியே செக் பாயிண்ட் இதானா? செக் பாயிண்ட் பிடிச்சிட்டல அப்படின்னா பயம். சவுண்டு கேட்குது. எல்லா சவுண்டை குறைச்சிக்கணும். எங்கிட்டு போகணும்? எங்கிட்டு போகணும்? பின்னாடி லேடர் இருக்கு, அங்கே போகணும். எப்படி ஏமாத்தியாச்சு. எங்கள் அண்ணனை வச்சுக்கிட்டு வண்டியா
உன்னை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. உடஞ்சு விழுது. இப்போ நான் முன்னாடி பாருங்க. பெரும் படி இருக்கு. அப்படியே தாண்டிட்டு இந்த அறிவு கைஸ், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு 1 சப்ஸ்கிரைப் 1 மோட்டிவேஷன். டக்குன்னு பண்ணுங்க. இது என்னது? திரும்பி இங்கே வர மாதிரி ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கு. வேலை வண்டியா மேலே வந்துட்டாரு. முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். மாசா இருக்கு கைஸ், நீங்களும் லேண்டு பாருங்க, நல்லா இருக்கு, புதுசா இருக்கு. தவளையை பார்த்துட்டு ஏமாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச கேம்ஸும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் அதையும் போடுறோம். கூடிய சீக்கிரத்தில் ஃப்ரீ ஃபயரே வரும். ஃப்ரீ ஃபயர் ஏற்கனவே போட்டாச்சு. அதில் நீங்கள் என்ன மாற்றும், நீங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஃப்ரீயே போடுங்க. எனக்கு லாக் ஆகுற மாதிரி இருக்கு. தஸ்வந்த் நீயும் பேசு. ஒரு யூடியூபரோட அண்ணன் கொஞ்சம் வருஷத்துல பெரிய யூடியூபர் ஆக போறாரு. இங்க என்னடா பேக்கெட் லஞ்ச் மாதிரிக்கு இங்கே கஸ் இருக்கும். கிராப் முடிச்சுட்டேன். எக்ஸிட் அங்கே இருக்கு, போடு முடிக்க போகிறேன். நான் சொல்லி செத்துட்டேன். பாருங்க நம்ம அண்ணனோட டெப்பாடி ஈஸியாக இருக்கு. எனக்குலாம் கரெக்டாக கால் மண்டமலைஸ் பண்ணி பண்ணிடுறாங்க. ஈஸியான கைஸ் இருந்துச்சு. நீங்களே சொல்லுங்க எப்படி செத்து போகிறான்னு பார்ப்போம் இந்த வாட்டி. செத்து பார்ப்போம். நான் தெரியறேன்னா சுத்திட்டே இருக்கேடா. சுத்தி வந்தீர்கள், சுத்தி வரலாம், சுத்திட்டே இருக்கான். சுத்தி தலையை சுத்தலையாடா உனக்குதான். முடிச்சுட்டான். அப்படியே அங்கிட்டு போவோம். ரைட் சைடு போகணும். யார் இருக்கு அது ஓன்ற மாதிரி இருக்கு. ஏன் பின்னாடி வா. இங்கே ஒரு பேக் மாதிரி அந்த பேட்டை எடுத்துட்டு பின்னாடி போய் அடிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீ முடி. இவ்வளோ ஹெல்ப் பண்ணாலும் நான் கடைசியாக வரேன். போக மாட்டேங்கிறானே சும்மா சீக்கிரட்டாக இருக்கா கைஸ். ஐயோ தசன் நான் எங்கே இருக்கேன் கண்டுபிடி. அங்கிட்டு போயிட்டியா? அதுக்குள்ளே போயிட்டியாடா.
நான் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் வந்துட்டேன். எங்கடா போயிட்ட? வெயிட் பண்ணுறேன். எங்கடா போயிட்ட? நினச்சேன் இங்கே நான் இருப்பேன். பிகாஸ் யூ ஆர் அலோன். பீஸ் ஒன் பேட்ச் அவங்கள. ஓ இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டஸ்ட்பின்ல நல்லா ட்ரோல் பண்ணலாம். அந்த சுவிட்சை ஆன் பண்ணியாச்சா க்ரீன் கலரில் போன எரியுது. போய் திருப்பி திருப்பி செத்துட்டே இருக்காரு. டக்குன்னு முடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு எதுக்குடா அடிக்கிட்டு. வாவ் சூப்பர். நான் இங்கே வந்துட்டேன். இது என்னது? டக்குன்னு போகணும். ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி போனால் போகும். முடிஞ்சிருச்சு. என்னது இது? இல்லையா நின்றுச்சுடா. அப்படியே வாக்கிங் பண்ணி போகிறேன். கரெக்டாக அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்னது? என்னை கொடுமை படுத்துது. வெயிட் பண்ணியே போகும். அப்படி போக இப்படி வருது. எதுக்கு இப்படி போக வருதுன்னே தெரியல. ட்ரோல் பண்ண முடியுதா? ட்ரோல் பண்ண முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். அடுத்தாட்டி ட்ரோல் ஆபி போடுவோம் கைஸ். எங்கள் அண்ணனை கூப்பிட்டு வச்சு தரப்பமில்ல. எங்கிட்டு போகணும்? எங்கிட்டா அப்படி அபுக்கு அப்போ நடந்து போனாலே போயிடும் போகணும். ஆனால் குடிச்சா போயிடுவேன். எல்லாத்துக்கும் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா போகணும். ஆனால் செத்து போயிட்டேன். ரூல்ஸ் செத்து ஒருக்கையாச்சும் செத்து போயிட்டுனா போகணும். அதுக்குள்ளே வேலை பார்க்க போயிட்டான்ப்பா. பெரிய பிஸி நடப்பு. அது முடிச்சுட்டு வெளியே போயிட்டான். முடிக்கல, இங்கே தான் இருக்கான். இங்கேருந்தே வெளியே போயிட்டானா? இனிமேல் நம்ம மட்டும்தான் கைஸ்லாம் என்னமோ வேலை இருக்குன்னு போயிட்டான். உய் 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 ஆவோய் 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 ஆவோய். இந்த மாதிரி இதை ஒட்டியே போங்க கைஸ், ஈஸியாக இருக்கும். போகணும். அவன் என்ன சொன்னான்னு யோசிப்பீங்க. வேற எதுவும் சொல்ல. இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுன்னு சொன்னேன். அன்றைக்கி அப்படின்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணவே வரேன்ட்டு. எக்ஸிட்டுன்னு நான் ஒன்றும் போயிட்டே இருக்கு. எவ்வளோனா போகணும். இது மேலே ஏறி போகணும். வேஸ்ட் பண்ணுறாங்க ஃபுட்டு. நம்ம ஃபுட்டை நான் வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. முட்டைனா ஒழுங்காக எல்லாத்தையும் சாப்பிடணும். ஆனால் நானே சாப்பிட மாட்டேன். பண்ணி என்ன பண்ணுறோம்? பண்ணி மேலேயே ஏறிட்டோம். அங்கே பண்ணி மண்ணில் படுத்து உழுவுறது. என்ன பண்ணுற பண்ணி பண்ணி என்ன இது புது விதமாக இருக்குது. இது வண்டி எனக்கு ஒரு ஐடியா தம்பி. எப்படிங்க? என்னது இது? சாரி தப்பான்ட்டேன். கேம் டெவலப்பர் மூளையோடு தான் டெவலப் பண்ணியிருக்கேன். இல்லைன்னு பார்த்தா
கீழே வளர்ந்து போனாலும் இதே மாதிரி ரியலில் ஓட்டினா கீழேனா விழுவோம். அதுக்காண்டா நம்ம பொம்மையில் ஓட்டிருக்கோம். கேமில் ஓட்டுறோம். இந்த பிஜிஎம் எங்கே வரும்னு கண்டுபிடிச்சு நாளைக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. What happening? What is this? என்ன நடக்கிறது இங்க? எனக்கு எதுவும் புரியல. What? How is possible? இந்த பறந்து போயிடும். அப்படியே அப்படியே இங்கெல்லாம் ஒன்று நடந்துச்சு. இது பார்த்தீங்களா? நான் வாட்டுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போவேன். இப்போ போயிடுச்சு. பெரிய ஜீப் மாதிரி மவுண்டன் கிளைம்பராகும். இது ஜீப்பா இல்லை டிராக்டரா? இது என்ன வண்டினே பார்க்க மாட்டேங்குது. டிராக்டரு இப்படி போகணும்னா ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி டிராக்டர் போகாது. இங்கே வந்துட்டோம். முடிச்சிட்டோமா? கைஸ் முடிச்சிட்டோம். பாருங்க என்ன என்ன மாதிரி இருக்கு. இது பாருங்க எப்படி இருக்குது. இங்கே என்னென்ன இருக்காப்பா? இங்கே என்ன இருக்கும்? இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை தொட்டு டைம் வச்சுக்கோங்க. நடுவில் சொன்ன அந்த வீடியோ கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம இந்த கேம் முடித்தோம்ல, இந்த கேம்குள்ளேருந்து அங்கே உருவாக்கின கேமில் ஒரு ஆபி மாதிரி பார்த்தேன். இந்த ஆபினா நம்ம கேட்குறோம் டொமேல் லோபோ பாருங்க. இது பார்ட் 3. பார்ட் 1 இருக்கலே சின்னதாக இருக்கும். பார்ட் 2ல் நம்ம முடிச்சிடுவோம். பார்ட் 3ல் இன்னும் கேம்குள்ளே போவோம். நான் ஷார்ட்ஸில் போட்ட எடிட்டிங் எப்படி பண்ணீங்கன்னு தெரியணுன்னா என்னைய கமெண்ட்டில் கேளுங்க. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ஆச்சு எனக்கு வேணும். ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ளீஸ் டேக் எ சீட். தி டென்டிஸ்ட் வில் பி ஷார்ட்லி. என்னது இது? இது போய் இங்கே தொடல நம்மோட டென்டிஸ்ட் யார் இருக்காங்க? இந்த மாதிரி கடைக்கு வந்திருக்கோம். வெளியே போகணும். ஆனால் வெளியே போகணுன்னா நம்ம இந்த ஓவியம் முடிச்சானா போக முடியும்னு சொல்கிறாங்க. தெரியாமல் வந்து இதில் மாட்டிக்கிட்டோம் கைஸ். என்ன வா நைஸ். வாவ் நைஸ். இப்போ உடனே பல் செட்டுனா இருக்குது. பல்லு செட்டு மேலே தப்பி ஓடுவோம். நான் தான் அஸ்வந்த் ராம். ஐயோ தெரியாமல் என் பேர் சொல்லிட்டேன். இந்த இடத்துல மட்டும் நான் வால்யூமை கம்மி பண்ணிக்குவேன். ஐயோ
கப்பலும் இந்த ஊருக்கு போவோம். ஓகேயா அப்பனா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். நீ என்ன சட்டுன்னு போயிடும். அப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். நடுவில் துரத்துவானாலும் தெரியல. இங்கே பாருங்க எத்தனை கொடுமைப்படுத்துறாங்க. பேஷன்ஸ்னா ரொம்ப பாவம். கண்ட மாட்டிக்கிட்டு என்ன இருக்கு ஐயோ செத்துட்டோமே. பார்க்கல இல்லைன்னா பார்த்துட்டுக்கோம். ஓகே ஐயோ என்னது இது? அவன் பார்த்தா நம்ம அவுட் ஆடுவோமா? சரி கைஸ் கொஞ்சம் நான் ஒரு டம்மி தான், அதனால் நீங்கள் என்னை எதுவுமே பெட்டும் அழகாக இருக்கு. எப்படின்னா நம்ம ரோபோட் கிடையாது, அதனால் நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது. என்னமா மோசமா எக்ஸிட்டே அந்த சைடு தொட்டாலும் அப்படியே இதில் இருக்க எல்லா ஓபியும் மட்டும் ட்ரை பண்ணிடுவோம். கடுப்பாரு எஸ்கே போயிடுமா? காலி வச்சுருக்காங்க மாதிரி புகை வருது, அதே பார்க்காம போறேங்க. புகை வருது தெரியல, கண்ணாடி
SMOKE. Smoke is not visible. கதவை திறந்து வெளியே வரலான்னு பார்த்தா மொட்டை மாடி வரைக்கும் வர வச்சுட்டாங்க. நேற்றுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதான் முடிஞ்சிச்சு. இது மேலே என்ன பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன ரைட் பண்ணணும்? ரைட் வந்து கரெக்டாக போயிட்டோம். இந்த கேம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். சொல்றதுக்குள்ள செத்து போயிட்டேன். நானும் ஒரே மாதிரி இருக்கேன். என்ன பண்றாரோ அப்படி முன்னாடி தேங்க்ஸ் ப்ரோ. சும்மா போய் பார்த்தேன்.
அப்பா கருப்பு புல்லு சில்வர் புல்லு கோல்டு புல்லுன்ட்டு எல்லா விதமான புல்லு வாங்கலாமாமா உறிஞ்சி வாய்க்குள்ள போட்டாங்க கைஸ் என்ன இது நாக்கா இது ஒழுங்குற பல்லு பல்லு எப்படி வயிற்றுக்குள்ள இருக்கும் பல்ல வேற எதுமா கண்ணா என்ன கைஸ் இது கண்ணு இருக்குது ஆப்பிள் முடிச்சது கையா மான்ஸ்டரா இருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ் எதை பார்த்தாலும் தின்றுவான்